வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ அதில வந்து நிஃப்டி என்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரே ஒரு கன்சால்டேஷன்லயே அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. எதனாலன்னா ஏஐயோட வளர்ச்சி அதிகமானதுனால. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் இதுக்கப்புறம் கீழ விழறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த செக்டார் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஏஐ அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் எந்த மாதிரி பூம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி ஐடி செக்டர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட இது பார்த்துருவோம். நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் இங்க ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் கீழ தான் இறங்கியிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா, அதுவும் கீழ இறங்கி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அது பார்த்துட்டு நம்ம என்ன ஏதுன்னு பண்ணுவோம். தென் சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ லைக்வைஸ் ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து வைஸ் வெர்சா. அது இறங்குச்சு அப்படின்னா சென்செக்ஸும் கண்டிப்பா இறங்கும். சென்செக்ஸ் இறங்குச்சுன்னா நிஃப்டியும் கண்டிப்பா இறங்கும். ஸோ அதனால அதுவும் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழ வந்தாங்க. வந்துட்டு திரும்பி ரெசிஸ்டன்ஸ் தொட்டாங்க. அத பிரேக் பண்ண முடியல. திரும்பியும் வந்து கீழ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் தொட்டாங்க. பிரேக் பண்ண முடியல. அகைன் கீழ வந்தாங்க. ரெசிஸ்டன்ஸ் தொட்டாங்க. பிரேக் பண்ண முடியல. கீழ வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 82,075 வந்து சப்போர்ட்டா நம்ம இது வந்து ஆக்ட் ஆகும். அடுத்தது 81,800 வந்து மேஜர் சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த லெவல வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து 2 டேஸ் எக்ஸ்பைரியில இருக்கு. ஸோ அதில பார்த்தோம் அப்படின்னா, கால் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால 25,600 மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கீழ போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 25,300 வந்து அடுத்த லெவல் சப்போர்ட்டா இருக்கு. மேஜர் சப்போர்ட்ட பார்த்தோம் அப்படின்னா, 25,000 மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். சரிங்களா? இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ லைக்வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நிஃப்டியும், சென்செக்ஸும் வைஸ் வெர்சா சேமா தான் இருக்கும். ஸோ இது வந்து மேல ஏறுது. 83,000த்துல அதிகமா கால் ஆப்ஷன் பில்டப் ஆயிருக்கு. ஏன்னா, கால் ரைட்டர் இங்க வந்து அதிகமா இருக்காங்க 83,000த்துல. அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா 82,600 ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.